பார்க்கலாம் வர ம். ஒரு கவசல்ல வந்து ஆ ஒரு மிருகம் ஜெண்டு இருக்கலாம் ம். வர. ம். அவங்க சொல்ல ஏலியன் பார்த்தேன்றாங்க. ம். ஆ அந்த பிளாக் ஹெலிகாப்டர் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியுமா? பிளாக் ஹெலிகாப்டர் இருக்கும். ம். பிளாக் ஸோ பிக்ஃபுட் ஆ. அவங்க வந்து பிக்ஃபுட் அமெரிக்காவுல தான் இருக்குல்ல. மலேசியா ஊர்ல இருக்கு. ஜோ ஊர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ம். அது வந்து அந்த காலு அச்சு பெருசா ம். ஏன்னா மேபி ஜடியன் ஜடியா இருக்கலாம். ஏன்னா மந்தத்துல வந்து ஆளுங்க வந்து இப்ப மனுஷி அஞ்சையும் கூட இருக்கு. மனுஷன் நாய் மூஞ்சி சில உடம்பு மந்திர சில இது ஆ. பண்ணி தப்பா தப்பா டைப்பா பயன்படுத்தி தப்பா பயன்படுத்தி இது பண்ணுத. தப்பா இது. ஸோ மூஞ்சி நாயா ராத்திரி நாயா வருது அப்புறம் ஒரு மீஞ்சா அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த மாதிரி தான். அப்ப வந்து மோட்மேனே கொட்ட மாசுறவங்க ஆ அதுல வந்து மந்திரமா என்னது? மேபி அந்த மந்திரத்துல வந்து அந்த பொண்ணுங்க கூப்பிட்டு விளையாடுக்கலாம் அவளை. ஓ அந்த விட்டில் மனுஷன் விட்டில் கொட்ட மனுஷன் மனுஷன் ஏன்னா ஓல்ட் மேன் வந்துச்சா அந்த இடம் வந்து எங்கே அது வருதோ அந்த இடத்துல பெரிய பிரச்சனை. அந்த அமெரிக்காவில் அந்த பிரிட்ஜ் வந்து பாலத்தை நினைச்சு பாலம் உடஞ்சி காடிலாம் விழுந்துச்சு. ஸோ அது ஓல்ட் மேன் பார்த்துருக்காங்க. ஒன்னொருத்தவங்க பார்த்துருக்காங்க. எங்கே இப்போ பிரச்சனை வருதோ அங்கங்கே ஓல்ட் மேன் ஓல்ட் மேன் பார்த்துருக்காங்க. மோட் மேன் சொல்லலாம் ஓல்ட் மேன் சொன்னா. ஆனால் சில பேர் வந்து ஓல்ட் மேன் சொல்ல மாட்டாங்க, மோட் மேன் சொல்கிறாங்க. படமோட இருக்கு. ரிச்சே கியர் அடிச்சிருக்காரு அது பதில். ரிச்சே கியர் அடிச்சிருக்காரு. படம் நல்லா தான் இருக்கும். ஸோ பிக் ஃபுட் பார்த்துருக்காங்க. இப்போ ஸ்காட்லாண்ட்லேருந்து நெஸ்ஸி லாக்ஸ்னஸ் மான்ஸ்டர் நெஸ்ஸி இப்போ வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு அந்த இடத்துல அந்த சுற்றி வரமாக கேட்டாங்க. உண்மையாக இருக்காலே தெரில. ஆனால் அந்த தசி தமிழ் குட்டு சொல்லுவாங்களா? ஸோ அந்த இடத்துல இருக்குது. இப்போ டிடி வம்சம் மாதிரி அந்த இடம் அது. இது முன்னுக்கு வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு இது வந்து போய் அது ஏனிங்க தான் அந்த இடத்துல தாண்டி ஏனிங்க தான் போயிருக்குங்க. ஏனிக்கோட தும்பிக்கை தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏழை வந்து நீச்சல் முடிஞ்சா அது உடம்பு மூஞ்சி உடம்புல தெரியாது. அது தும்பிக்கை உடனே தெரியும். ஸோ தண்ணியில் ஸோ மேபி யானையோட தும்பிக்கையாக இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க அது பொய் வேஷம் போட்டுக்கிட்டு படம் பிடிச்சாங்க. அதை போட்டு கதை வெளியே வந்துச்சு வர. நீங்கள் இன்டர்நெட் சர்ச் பண்ணாலும் தெரியும். அதனால் வந்து ஒருத்தர் வந்து அந்த படம் பிடிச்சி சும்மா வெளியாக்குறதுக்காக ஒரு மாதிரி மான்ஸ்டர் மாதிரி வேஷம் போட்டுட்டு தண்ணியில் படம் பிடிச்சி தண்ணியில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது ஆனால் உண்மையாக இருக்கா இல்லையே தெரியல. ஆனால் வந்து அந்த ஸ்காட்லாண்ட் மக்களுங்க வந்து நம்பிட்டு இருக்காங்க. உண்மையாக அந்த இடத்துல வந்து அந்த நெஸ்ஸி இருக்குது, லாஸ்னஸ் மான்ஸ்டர் இருக்குன்னு நம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் இதில் எத்தி வந்து ஒரு பிக் ஃபுட் மாதிரி தான். அது வந்து இங்கே இருக்கு வெண்ணலையா மலையில் அங்கே உள்ளது. அங்கே பார்த்துருக்காங்க. அது வந்து அதே மாதிரி பிக் ஃபுட் தான். பிக் பாஸ் வந்து ஜாதி தான் அது. ஐஸ் மலை உள்ளது. எத்தி பார்த்தா ஏன் அந்த எத்தி வந்து அந்த எம்ஆர்ஏ மலை ஏற டைம்ல எவரெஸ்ட் மலை ஏற டைம்ல அந்த ஆளுங்க செத்து போகிறாங்களே அந்த பணத்தெல்லாம் ஏன் அது பண்ணல ஒன்றும் பண்ணல. ஆனால் பணம் அங்கே ஒன்று வரைக்கும் அங்கே பணம் தான் இருக்குது. நிறைய பணம் தான் இருக்குதுன்னா அந்த பணத்தார இருக்க மாட்டாங்க. அந்த அப்படியே அந்த ஐஸ் மேலே அப்படியே பிடிச்சி பணம் அப்போ கிடக்குது வரும். சட்டைங்க அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே அங்கேயே கிடக்குதுங்க. அதனால இருக்கா இல்லை இவங்க கண்ணுக்கு அந்த ஐஸ் மேலே இருக்குது. இவங்க கண்ணுக்கு அப்படி இருக்க மாதிரி இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு பிக் ஃபுட் வந்து நீ பார்த்தீங்கன்னா பிக் ஃபுட் எத்தில வந்து நிற்கிற ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோலாம் நல்லா ஸ்டைல் சேமாக தான் இருக்கும். அது போல் அப்படி வந்து மெரிக்லேயே வந்து போட பிடிச்சாங்க பிக் ஃபுட் மாதிரி. அதே மாதிரி ஸ்டைல் தான் அவன் நின்றுக்கிட்டு இருக்கு. நம்ப முடியாது. இது வச்சுட்டு வந்து இது இருக்கு அங்கே இது இருக்கு. ஆனால் ஒரே ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணிச்சிருப்பாங்க.
ஆ. அப்புறம் சுப்ப கப்ரா. ஆ. அது சுப்புக்கு வந்து விவரம் மட்டும் சொல்லுங்க. சுப்ப கப்ரா வந்து அது வந்து ஒரு மிருகம். அது பார்க்க டைம்ல வந்து அது வந்து அந்த ஆடு, மாடு ரத்தம் குடிக்குது. ரத்த ஓ! கட்டேரி மாரி. ஓ! அதுமாரி. அது மாரி ஒரு மிருகம். ஆ. ஆனா அவங்க சொல்லுவாங்க அது பார்க்க டைம்ல ரொம்ப வந்து ஏலியன் கப்பல் வந்து வந்தது ரொம்ப சுத்துது. ம். அப்ப பார்த்தோமா அந்த மிருகம் அங்க இருக்கும். இப்ப வந்து வாழ்ந்துட்டு இருக்கா? இல்ல அதான் அழிஞ்சு போச்சு. கை நான் சொன்னேன் மிருகம் இருக்கா இல்லையா தான் சொன்னேன். அந்த ஜீரோ சைடுனா அந்த மிருகம் இருக்கா இல்லையா எவனுக்கும் தெரியாது. ஆனா இவன் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்றான். இல்ல சில கூட்டம் வந்து சிப்பம் வந்துட்டு மூஞ்சி வேகம் காட்டுறாங்க. அதாவது முருகத்த கடிக்கிற மாரி. அவனுங்க சில பேர் பார்த்துருப்பாங்களா இந்த மாதிரி தோற்றத்தில் இருக்குல்ல. ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி சொல்றது அவங்க சில பேர் வளைஞ்சு காமிக்கிற இந்த மாதிரிங்கன்னு. ம். சில பேர் நாய் மாதிரி நாய் செத்து வச்சா அது சுப்ப கப்புறான்றாங்க. ம். ஸோ உண்மையா மூஞ்சி எப்படி இருக்கும் எப்படி எனக்கு தெரியல. ஓ! ஒருத்தன் இப்படி சொல்றான், ஒருத்தன் இப்படிக்கு சொல்றான், ஒருத்தன் அப்படி சொல்றான். ம். இந்த இருக்கிற மிருகம் எல்லாமே வந்து ஒருத்தர் தான் பார்த்துருக்கான். இல்ல ஒருத்தர் 2 பேர் பார்த்துருப்பாங்க. இல்ல 3 பார்த்துருப்பாங்க. ம். இது வந்து இப்ப நம்ம யானைய பார்க்குறோம், புலிய பார்க்குறோம். ஸோ தோற்றம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ம். உலகமே தெரியும் புலி எப்படி இருக்கு, யானை எப்படி இருக்குன்னு. இப்ப பிக் ஃபுட் போனா சில பேர் தெரியும், சில பேர் தெரியாது. ஆமாமா. அது இப்ப லாஸ்ட்னஸ் ஆச்சுன்னா ஸ்குவாட்ல இருக்கான்னு தெரியும். ஆ. சில பேர் இந்த பண்ண உள்ளவங்களுக்கு வந்து பார்க்க கிரிப்டோஜியோட ஆளுங்க தெரிஞ்ச ஆளுங்க தெரியும். ம். ஸோ சில பேர் வந்து சுத்தி பார்க்க போறாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போனா ஓ இந்த மாதிரி மிருகம் இருக்கு, வாழ்ந்திருக்கு. வாழ்ந்திருக்கு சொல்றாங்க. ஆ. ஸோ நம்ம வந்து பார்த்து வருவோம் அப்படின்றாங்க. ஆ. சில பேர் இப்ப வந்து சில பேர் மக்கள் கேட்டாங்கன்னா ம். லாஸ்ட்னஸ் தான் மெஸ்ஸியா மெஸ்ஸி தெரியும், மெஸ்ஸி தெரியாது அவங்களுக்கு. அப்புறம் சொல்லுவாங்க. பந்தல் மெஸ்ஸி தெரியும். ஆனா வந்து மெஸ்ஸி தெரியாது சொல்லுவாங்க. ஏத்தினா என்ன நினைப்பாங்க, ஏத்தி 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 நெஞ்சக்குள்ள ஏத்தி அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனா அதெல்லாம் இல்ல. இது வந்து ஒரு பிக் ஃபுட் மாதிரி ஒரு ஜாதி மிருகம் அது. ஆனா ஐஸ் மலையில இருக்கு. சுப்ப கப்ரா சொன்னாங்க உங்கள்கிட்ட. அது காலை வந்து கெங்குரு மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அது கெங்குரு மாதிரி அப்படி எனக்கு தெரியல எப்படின்னு. குரங்கு மாதிரி பல்லு வந்து ட்ரக்குல மாதிரி வச்சுக்காங்க. அது அப்போ ஜேசி டிவைல வந்து சின்ன டிராகன் மாதிரி இருக்கும். ஆனா வந்து இருக்கா இல்லை தெரியல. ஆனா வந்து அந்த ஜெர்சி ஊரோட ஒரு மிருகம் ஜண்டு வாழ்ந்து 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 இருந்திருக்கு. 18 காலத்துல 19 காலத்துல இருந்திருக்காது. உன்னடி சொல்ற அந்த கதையை பத்தி ஏன்னா இது வந்து இப்போ வந்து கிரிப்டோஜுவாலஜி பத்தி தான் பேசுறோம். அந்த மிருகத்தை பத்தி வந்து நான் இன்னும் லிஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஆனா அடுத்த வாட்டி சொல்றேன். ஒரு மிருகம் சொல்றேன் மட்டும். அப்புறம் முக்கலே மெம்பே வந்து அது வந்து ஆப்பிரிக்கா ஒரு கொங்கோ இருக்குல்ல அந்த இடத்துல இருக்குது. அது வந்து இப்போ டைனோசோர் மிருகம் மாதிரி டைனோசோர் செஞ்சது. ஆனா அந்த ஆனா வந்து ஆப்பிரிக்கா பார்த்துருக்காங்க அந்த டைனோசோர் மாதிரி மிருகம் அது இருந்திருக்கு, வாழ்ந்திருக்குன்னு. ஆனா ஆளுங்க இப்போ இந்த கிரிப்டோஜுவாலஜி வரவங்க போய் ஆராய்ச்சி பண்ணிக்காங்க. இது மாதிரி தெரியலாம் தெரிவிக்காங்க. ஆனா அந்த அவங்க கண்ணுக்கு கிடைச்சதே இல்லை. வேற ஒரு மிருகம் தான் அங்கே கிடைச்சிருக்கு. பார்க்காத மிருகங்க இருக்கலாம். என்ன தெரியல எதுவும் வாழ்ச்சா வேலையை நம்ம தெரியலப்பா. அதில் பற்றி பேசுவோம். 2 பேர் இருக்காங்களா. ஸோ அவங்க வந்து புக்கு வெளியாகிருக்காங்க. 1958 ஒரு புக்கு வெளியாகிருக்காங்க. அது பேர் வந்து ஆன் த ட்ராக் அன்னோன் அனிமல் வைக்கிறாங்க. ஆனால் ஸோ முதல் புக்கு வந்து பிரான்சிஸ் லாங்குவேஜில் வெளியிருக்காங்க. 1955 அது பேர் வந்து புக்கு பேர் வந்து சோலே பிஸ்டே டே பெஸ்டஸ் சிக்னோரேஸ் பேரு. கரெக்டாக சொன்னது எனக்கு தெரியல. அந்த புக்கு வந்து ஒரு பேர் சொல்ற புக்கு கிரிப்டோஜுவாலஜிக்கு. ஸோ அவர் தான் அந்த புக்கு வெளியாகின புக்கு அது கிரிப்டோஜுவாலஜி புக்கு. 2 பேர் வெளியாகிக்கிறாங்க. ஸோ 1955 வெளியாக்கி பிரான்சிஸ் லாங்குவேஜ் வெளியாக்கி அப்புறம் வந்து இங்கிலீஷ்ல இருந்து 1958 ஆன் த ட்ராக் ஆஃப் த அன்னோன் அனிமல்ஸ் எழுதியிருக்காங்க. இப்போ சென்டர்ஸை பற்றி பேசலாம். அவர் வந்து என்னன்னா அவர் வந்து இந்த நேச்சர் பற்றி அதில் பற்றிலாம் எழுதியிருக்காரு. டிவிலாம் பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ 1950 நிறைய ஷோலாம் பண்ணியிருக்காரு டிவியில். ஸோ இந்த மாதிரி என்னன்னா
எக்ஸோட்டிக் மிருகம் பற்றி சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த மிருகம்னா ம். எக்ஸோட்டிக் மிருகம்னா அது வந்து வந்து ஜாராங்கன்னா வந்து லுவா பேச வந்து வளர்க்குறதுக்கு ம். அது வந்து ஸ்பீசிஸ் என்னன்னா என்ன ஸ்பீசிஸ்னா ம். அது காலில் இருக்க ஸ்பீசிஸு. ம். இப்போ சிங்கம், புலி அந்த மாதிரி மிருகம் சேர்ந்த மிருகங்க. ஆ. அதை வந்து நம்ம வளர்க்க முடியாது. ம். ஆனால் வந்து சிலப்போ அதை வளர்ப்பாங்க. ம். அதான் எக்ஸோட்டிக் மிருகன்னுவாங்க. ம். அதை பற்றி இவர் வந்து ரொம்ப அதை பற்றி பேசியிருக்காரு இவரு. ம்.